வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது ரவா புட்டிங் செய்வது எப்படி. அதாவது இதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 3 முட்டை எடுத்துருக்குறோம், பால் 1/2 லிட்டரு, சர்க்கரை இந்த கிளாஸில் 1 கிளாஸு, அதில் 3/4 கிளாஸு ரவை. இந்த 4 பொருளையும் வச்சு தான் நம்ம ரவா புட்டிங்கி செய்ய போகிறோம். இப்போ வாங்க செய்முறை விளக்கம் பார்க்கலாம். முதல்ல சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கிறோம். மிக்சியில் கொட்டுங்க, அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், சர்க்கரையை பவுட்ரு பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரை ரொம்ப கட்டியாட்டக்கூடாது. நல்லா பவுடராக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பாத்திரத்தை வச்சதுக்கப்புறமா பால் 6 லிட்டர் ஊற்றிக்கிறோம். ஊற்றி சூடு பண்ணிக்கிறோம். பால் நல்லா கொதிக்கிட்டும். பால் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொதிக்கிட்டோம். பால் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த ரவையை போட்டுக்கலாம். போடுங்க ரவையை. அப்படி மெதுவாக ரவையை போட்டு ஒரு கலருங்க. சுற்றி விட்டு ஒரு கலரி நீட்டாக கலருங்க. ஸோ ரவை போட்டோடனே கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். வெந்துருச்சானு கொஞ்சம் மேலே அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை ஆற வச்சுக்கிறோம். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். ரைட்டு, 1 3 முட்டையை உடச்சிக்கிறோம். முட்டையை நல்லா கலக்கிறோம். அரைச்ச சர்க்கரையை கொட்டிக்கிறோம். நல்லா சர்க்கரை கொட்டி நல்லா கலக்கிறோம். நல்லா கரையணும். அடுத்தது இந்த பால், அதாவது ரவையை போட்டோம் இல்லைங்களா, அது கட்டியாட்டம் ஆயிடுச்சு. அதை எடுத்து இந்த சர்க்கரை முட்டையில் கலக்கிறோம். போடுங்க. இப்போ இதை கலக்கிறோம். இதை நல்லா கலக்கிறோம். நல்லா கட்டிலாம் நல்லா கலக்கிறோம். நல்லா கலக்கிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு கலக்கிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டாவில் இதை எடுத்து வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இட்லி குண்டா வச்சுக்கிறோம். இட்லி குண்டா வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி இந்தளவு ஊற்றிக்கிறோம். இன்னமே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படி தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்தளவு ஊற்றிட்டோம்னா போதும். உள்ள இட்லி ஊற்றுறத இப்படி வச்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், அடுத்து இந்த ஏற்கனவே கலக்கி செஞ்சதை எடுத்து இட்லி குண்டாவில் இப்படி வச்சிட்றோம். இட்லி குண்டாவில் இப்படி வச்சிடறோம். நேராக வச்சிட்றோம். வச்சுட்டு ஒரு தட்டத்தை மூடி வச்சிடறோம். இப்போ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இட்லி குண்டாவை இப்படி மூடி வச்சுக்கிறோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி இட்லி கொண்டா முடிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 35 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். பார்க்கலாம். மா இட்லி கூட வச்சோம்ல, எடுங்க பார்க்கலாம் வெந்து போச்சான்னு. இந்த பக்கம் வச்சுருங்க. ஓகே, இங்கே எடுங்க. ரைட், சூப்பராக தான் இது. மேலே உள்ளே குத்தி பாருங்கள் கத்தி வச்சு. அங்கே தான் உள்ள சென்ட்ரு குத்துங்க. இன்னும் கொஞ்சம் தனியாட்டு இருக்குதா லைட்டாக? சரி, ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சு. எடுமா, எடுத்து கீழே வச்சுக்கலாம். எடுங்க மேலே மேலே. இங்கே வை, கீழே வைங்க. அப்படியே ஆட்டம். அப்புறமேட்டுக்கு இது பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். மாற்றுங்கம்மா. வச்சு கமத்தி கீழே வந்து அந்த அது கருத்துணி பிடிச்சிக்கங்க, சூடாக இருக்கும். இப்படி திருப்புங்க. திருப்பி ஒரு தட்டுங்க மேலே. பாருங்கள் மக்களே, அதுக்கப்புறம் கமுத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸாக சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணலாம். அதனால் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மீண்டும் வேறொரு காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.